பிரைஸ் லார்ட். நம்ம வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ், நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்துட்டு இருக்கோம்ல. சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற சேலஞ்சஸ் நம்மளை பலப்படுத்துவதற்காகவே தவிர நம்மளை காயப்படுத்தணுங்கிறதுக்காக கிடையாது. டேவிடோட வாழ்க்கையில் கோலியாத்தை அனுமதிச்சது டேவிடை வீழ்த்தணுங்கிறதுக்காக இல்லை, டேவிடை அரசனாக்குவதற்காக. யோனாவை மீனை கொண்டு முழுங்க வைத்தது யோனாவை கொல்லுவதற்காக அல்ல, நரகத்துக்கே போனாலும் யோனாவினுடைய ஜெபம் கேட்கப்படும்னு காட்டுறதுக்காக. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய சேலஞ்சஸை கோத்ரூ பண்ணுறதுனால நம்ம ரொம்பவும் சோர்ந்து போயிடுறோம். நாம் நினைக்கிறோம் நம்மளுடைய ஜெபங்கள் எதுவுமே கேட்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு. எக்லிசியாஸ்டஸ் 3:11 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் எப்பப்போ செய்யணுங்கிறது. ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் ஹிஸ் டைமிங். நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களில் நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை தாண்டி வர்றோம் அப்படிங்கிறது எதை பொறுத்துனா, எவ்வளோ ஐக்கியமாக நம்ம கர்த்தரோட இருக்கிறோங்கிறத பொறுத்து தான். இன்றைக்கி நீங்கள் சேலஞ்சஸ்னால கர்த்தரிடத்துலேருந்து விலகி இருக்கீங்களா, இல்லை இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக காணப்படுறீங்களா? நீங்களே நிதானிச்சு பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ.